வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க சரவணன். இன்று நம்ம வீடியோவில் பேச போறது உதயநிதி ஸ்டாலின் போட்ட ஒரு ஸ்ட்ரெயிட் பேச்சு. அதுவும் விஜய நேரடியாக டார்கெட் பண்ற மாதிரி இருந்துச்சு. விஜய் சமீபத்துல பல மாவட்டங்களுக்கு பிரச்சார பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆனா சனிக்கிழமையில மட்டும்தான் அவர் வெளியே வர்றாராம். இதுக்காகவே சிலர் விஜய் வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் தான் பண்றாரு பேச ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல தான் உதயநிதி சொன்னவரி, சனிக்கிழமை மட்டும் வீட்டை விட்டு வெளியே வர ஆள் நான் இல்ல. இந்த டயலாக் வந்த உடனே எல்லாருக்கும் விஜயையே குறிக்கிறாரேன்னு டவுட் வந்துச்சு. சென்னை கலைவாணர் அரங்கத்துல நடந்த ஒரு பெரிய விழாவில் 819 வீரர் வீராங்கனைகளுக்கு மொத்தம் 21.40 கோடி ஊக்கத்தொகை வழங்கிய நிகழ்ச்சியில தான் இந்த பேச்சு நடந்தது. அங்க உதயநிதி சொன்னது, நான் வாரத்துல 4-5 நாள் வெளியூர்ல தான் இருப்பேன். சனிக்கிழமை மட்டும் வீட்டில இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை கூட வெளியில் சுத்திக்கிட்டு தான் இருப்பேன். இதன் அர்த்தம் என்னன்னா, நான் ஃபுல் டைம் அரசியல்வாதி, வீக்கெண்ட் மட்டும் வர்றவன் இல்ல, கிளியரா சொல்லிட்டாரு. அதோட அவர் மக்கள் மனுக்கள், அவர்களோட குறைகள், மகளிருக்கு தரப்படும் 1000 ரூபாய் உரிமை தொகை எல்லாத்தையும் டீட்டெயிலா பேசினார். மக்கள் அந்த தொகையை எப்படி செலவு பண்ணுறாங்க, எங்க பிரச்சனை இருக்கு, அதை எப்படி சால்வ் பண்ணுறது எல்லாமே அவர் கேட்டு கவனிக்கிறோன்னு சொன்னார். அதுக்கப்புறம் மத்திய அரசை ரொம்பவே ஸ்ட்ராங்கா குறை சொல்லியும் விட்டாரு. தமிழ்நாடு ஜிஎஸ்டியா 55 லட்சம் கோடி கட்டியிருக்கேங்க, அதுல எவ்வளவு திருப்பி கொடுத்தீங்க? கல்வி நிதி இன்னும் விடுவிக்கலையே. புதிய கல்விக் கொள்கை வந்தா சமஸ்கிருதத்தையும் குலக்கல்வியையும் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வருவாங்கன்னு எச்சரிக்கை கொடுத்தாரு. அப்படின்னா இந்த பேச்சுல ரொம்ப கிளியரா தெரிஞ்ச 2 புள்ளிகள் என்னன்னா, விஜயை டார்கெட் பண்ணிய வரிகள், மத்திய அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்த மெசேஜ். உங்க அபிப்பிராயம் என்ன? உதயநிதி சொன்னது சரியா, அல்லது விஜய வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்றாருன்னு சொல்றது ஓவரா? கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. அதே சமயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே பண்ணுங்க, அடுத்த வீடியோவையும் தவறாம பார்க்க.